நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி விஸ்வப்ரியே விஷ்ணு மனோலுகூலே त्वत्पाद பக்தம் ஐசன்னிதத்ஸ்வ. மகாலட்சுமியை குறித்து நாம் வேண்டுகிறோம். ஓரொரு நாளும் விடியலில் லக்ஷ்மி கடாட்சம் கிட்டிச் சென்றால் நாளே பொழுதே நன்றாக அமையும். லக்ஷ்மி செல்வத்துக்கெல்லாம் தேவதை. நம்மை பெருமானோடே சேர்த்து வைக்கும் புருஷகாரம் பண்ணுபவள். அவள் அனைத்து பண்புகளுக்கும் உறைவிடம். சிறந்த சக்தி ஞானம் படைத்தவள். கருணையே உருவானவள். சீதையாய், ருக்மிணி பிராட்டியாய், இப்படி எத்தனையோ அவதாரங்களை செய்து பெருமானோடே கூட வாழ்ந்து நமக்கே முன்னுதாரணமாக இருந்தவள். நாரீணாம் உத்தமா வதூஹு, பெண்கள் குலத்துக்கே தலைவியாக இருந்தவள். அந்த லக்ஷ்மி தேவி நம் ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலும் வாழ வேண்டும். இது அனைவருக்கும் ஆசை. நம் அனைவர் இல்லத்திலும் லக்ஷ்மி விலகாமல் எப்போதும் இருக்க வேண்டும். இதற்குத்தான் அவளை வேண்டுகிறோம். பத்மப்ரியே, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயே, பத்மதலாயதாட்சி. அதாவது தாமரையை கையில் பிடித்தவளே, தாமரையை ஆசனமாக கொண்டவளே, தாமரை மாலை தரித்தவளே, தாமரைக்கு இனிமையானவளே, தாமரை போன்ற திருக்கண்கள் கொண்டவளே என்றெல்லாம் அவளை கொண்டாடி தேவரீர் அடியனுடைய இதயத்தில் எப்போதும் எழுந்துருளி இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கே பிரியமானவள். விஷ்ணுவனுடைய மனத்தின்படி நடக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவி. அப்படி இருக்கும்போது அவள் அருள்தானே நமக்கு முக்கியம். இன்று விடியலில், அதாவது வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமி தேவிக்கு பூஜை. எந்த கோவிலில் போனாலும் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், தாயார் சந்நிதியில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். சனிக்கிழமை பெருமாள் சந்நிதியில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். இல்லை சக்கரத்தாழ்வார் சந்நிதி, சுதர்சனர் சந்நிதியில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். அப்படின்னு நம்மளே நாள் பிரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ எந்த நாளாக இருந்தாலும் அது சிறப்பு தான். அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, இதுக்கெல்லாம் தனி சிறப்பு. அந்த லக்ஷ்மி தேவி நம் இல்லத்தில் எப்போது இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோமே, இருப்பளா? இப்போ திருத்தராஷ்டனை விட்டு விலக போகிறாளே, லக்ஷ்மி அவரிடத்துல இருக்கிறாள்னு கொண்டால் நாடு விலகக்கூடாது. ராஜ்யலக்ஷ்மி புறப்பட்டு போகிறாள். லக்ஷ்மி தேவி பல ரூபத்தை எடுக்கிறாள். வீரலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, அதே ராஜ்யலக்ஷ்மி. ராஜ்யலக்ஷ்மி, ராஜ்யமே ஒரு லக்ஷ்மி அல்லவா? ராஜ்யம் கூட நிற்கிறது, தன்னிடத்துல இருக்கிறதுங்கிறதே ஒரு பெருமை. ஆனால் இப்போ திருத்தராஷ்டனிடத்திலேருந்து ராஜ்யம் போயிட போகிறது. ஏன் போக போகிறதுங்கிறதை முற்கூட்டியே விதுரர் திருத்தராஷ்டனுக்கு சொல்லுகிறார். லக்ஷ்மிஹி உன்னிடத்தில் இருக்கட்டும், அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம்னு பிரார்த்திக்கிறோம். அலக்ஷ்மி, அதாவது லக்ஷ்மி இல்லாத தன்மை, செல்வமில்லாத தன்மை நம்மிடத்திலிருந்து விலகட்டம்னு வேண்டுகிறோம். ஆனால் லக்ஷ்மி இருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறோம். அப்படியா? எங்கெங்கு லக்ஷ்மி இருக்கிறாள், எங்கெங்கு இல்லாமல் போவாள், அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். கடந்த நாள் நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம்? இப்போ ஸ்லோகத்தில் யது சுகம் சேவமானோபி, அதாவது தர்மத்துக்கு உட்பட்டிருக்கிற இன்பம், தர்மத்துக்கு உட்பட்டிருக்கிற பொருள் ஈட்டலாம், அனுபவிக்கலாம், குறையில்லை. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுட்டார், நான் மூடவிரதம் ஆச்சரேது. ஆனால் யாருமே சோம்பலாக மட்டும் இருந்துடக்கூடாது, கவனக்குறவு கூடாது. தூக்கம், சோம்பல், கவனக்குறவு, இதை மட்டும் நீ கண்டிப்பாக சேவிக்காதே. அதை தவிர நீ பொருளிட்டு இன்பம் துய்ப்பாய். ஆனால் எக்காரணம் கொண்டும் எப்பவும் தூக்கத்தில் கழிக்கிறது, சோம்பலில் கழிக்கிறது, கவனக்குறவில் கழிக்கிறது, இதலிருந்து விலகியிரு, இன்பமும் பொருளும் தன்னிடையே சேரும் என்று சொல்லிட்டார். அப்போ தர்மத்துக்குட்பட்ட பொருள் சேர்க்கலாம் ஆகிறதல்லவா? பொருள்னு சொன்ன உடனேயே ஐஸ்வர்யம், ஐஸ்வர்ய லக்ஷ்மி தானே. அதனால தான் அடுத்த ஸ்லோகத்தால் லக்ஷ்மி எங்கெங்கு இருக்கிறது இல்லை என்று முதல்ல கூறுகிறார். துக்கார்த்தேஷு பிரமத்தேஷு நாஸ்திகேஷு அலசேஷு ச ந ஸ்ரீஹி வசத்யதாந்தேஷு ஏச்ச உற்சாக விவர்ஜிதாக. யாரெல்லாம் இந்தந்த குறை இருக்கிறதோ அவர்களிடத்தில் லக்ஷ்மி இருக்க மாட்டாள். துக்கார்த்தேஷு, எப்போ பார்த்தாலும் துன்பத்தையே சொல்லி கொண்டு இருக்கவன். எனக்கு இந்த துன்பம் இருக்குது, அந்த துன்பம் இருக்குது, வரிசையாக ஏதோ படுத்தி கொண்டே இருக்கிறது, நானாக கொண்டு இவ்வளவு துன்பப்படுறேன், பகவான் என்னை மட்டும்தான் துன்பக்கடலில் வச்சிருக்கார், என்னை குறைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, அங்கு லக்ஷ்மி இருக்க மாட்டாள். ஏன்னா அவளுக்கு என்ன தோணும்னா, இவளுக்கு என்ன கொடுத்தாலும் நிறையில்லை,
நாம் எதுக்கு இவளுக்கு கொடுக்கணும்? ஒருத்தர்கிட்ட நம்ம வாங்குறோம்னு வச்சுங்க, நன்னா இருக்கேன் சுவாமி அப்படின்னு ஒத்துக்கணும், அப்படின்னு நிறைவோட சொல்லிக்கணும், திருப்தியோட சொல்லிக்கணும். சொல்லிக்கொண்டால் மேலும் மேலும் கிடைக்கும். அவர் சரி இவர்கிட்ட கொடுத்தோம், திருப்திப்படுறார், இந்தா இன்னொரு 10 ரூபா வச்சுக்கோ. அதே 10 ரூபா வாங்கின உடனேவே என்ன இதுதானா, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய, இன்னைக்கு இருக்கிற காய்கறி விலைக்கு 1 கிலோ வெண்டைக்காய் கூட கிடையாது இப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, கொடுத்த 10 ரூபாயும் திருப்பி வாங்கிட்டு போடுவார். எதுக்கு இவர் இடத்துல இப்போ கொடுக்கணும்? ஆக எப்போதும் துன்பத்தினால் துவண்டு கொண்டே இருந்து உலகத்திலேயே நான் ஒருத்தந்தான் துன்பப்படுறேன், எனக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கும் இல்லை. நம்ம சொல்லுவோம் சாமி இதே நோய் அவருக்கு இருந்தது நான் பார்த்துருக்கேன்னா, இல்லை அது வேற, என் நோய் தான் கஷ்டமான நோய், மற்ற பேர் யாரும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதே இல்லை. வாழ்க்கையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு நாம் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமோ? எத்தனையோ பேர் இதை போயிட்டு இருக்காளேன்னு சொன்னால் அவர்கள் யாரும் படாத கஷ்டத்தை நான் தான் படுறேன்னுவா. இதை போல் யாரும் கூறிக்கொண்டிருந்தால் அப்படின்னா நிறைய படாமல் குறையே மனசில் படுறவா இருக்கா பாருங்க. எதுக்கெடுத்தாலும் குறை கூறிக்கொண்டே இது இல்லை அது இல்லை அதுவும் இல்லை எதுவும் இல்லை இப்படிங்கிற வாழ்க்கை எதுக்கு லக்ஷ்மி வரணும்? ஏன்னா போய் இருந்தாலும் நம்ம எத்தனை இவர்கள் வீட்டில் இருந்தாலும் இவ திருப்திப்பட போறதில்லை, எதற்கு போக வேண்டும்? ஆகையால் லக்ஷ்மி வராமலே போய்விடுவாள். ஆக எப்பவும் துன்பத்தையே கூறிக்கொண்டிருக்காதே, நம்மை போல் துன்பப்படுபவர்கள் பலர் உளர். நாம துன்பத்தையே சொல்லிட்டு இருக்கோமா, ஒரு வேர்ட் ஆஃப் காஷன், ஜாகிரதே, லக்ஷ்மி விலகி விடுவாள், இருக்க மாட்டாள். எப்போதும் துன்ப புராணம் படிக்க கூடாது. இன்ப புராணத்துல தான் துவண்டு இருக்கோம் நான் சொல்ல வரல. இன்பம் இல்லாம கூட இருக்கலாம், துன்பப்படுறவர்களா கூட இருக்கலாம். ஆனால் எப்போதுமா துன்பப்படுவோம்? வாழ்க்கையில கொஞ்சமான நடுநடுல இன்பம் இருக்கு இல்லையா? வெயில் அடிச்சாலும் துன்பம், மழை பெய்தாலும் துன்பம், 4 பேர் வீட்டுக்கு வந்தாலும் துன்பம், 4 பேர் வராதிருந்தாலும் துன்பம் என்றே சொல்லி கொண்டிருந்தால் அதுக்கு விடிவே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 4 பேர் வீட்டுக்கு வந்தாலும் துன்பம், 4 பேர் வராதிருந்தாலும் துன்பம் என்றே சொல்லி கொண்டிருந்தால் அதுக்கு விடிவே இல்லை. அவ்விடத்துக்கு லக்ஷ்மி வரவே மாட்டாள். அதுதான் முதல்ல சொல்றார், துக்கார்த்தேஷு. அடுத்து பிரமத்தேஷு, மதம் பிடித்தவனிடத்தில் வரமாட்டாள். நான் பணக்காரன் என்கிற மதமோ, நான் படித்தவன் என்கிற மதமோ, நான் சிறந்த அழகன் என்கிற மதமோ, நான் உயர் குலத்தில் பிறந்தேன்கிற மதமோ, இதில் எந்த மதம் இருந்தாலும் அவர்களிடத்திலும் லக்ஷ்மி இருக்க மாட்டாள். வித்யாதனாபிஜன ஜன்ம மதேன காம என்று கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். வித்யா மதம், தனமதம், அபிஜாத்திய மதம், அழகு மதம், இதுல மதம் பிடித்து திரியக்கூடாது. மதம் வேறே, அது ரிலிஜியன். மதம் வேறே, அது செருக்கு. செருக்கு பிடிக்கக்கூடாது. மதமே மதத்தை கொடுக்கவே கூடாது. நமக்கு எதுக்கு மதம்? மேலும் மேலும் பண்படுவதற்காகத்தான் மதம். சனாதன தர்மம், இந்த மதத்தை தேர்ந்தவர்கள், நாங்கள் சைவர்கள், நாங்கள் வைணவர்கள், இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிறோம்? நாங்கள் பிரிச்சுக்கிறதுக்காக அல்ல. நாங்கள் இந்த பாதையை சேர்ந்தவா, இது சிறந்த வழி காட்டிருக்கு, ஆகவே உயர்ந்தவர்களாய் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து கொண்டு அனைவரும் இறைவனை பற்றுபவர்களாய் சமாதானத்தோடே வாழ்வோம். இதுதான் மதம் சொல்லி கொடுக்கறதே தவிர ஒத்தொத்தருக்கும் மதம் பிடிச்சிருக்கிறதுக்கா மதம் சொல்றது? மதத்தினுடைய பெயரால் கண்டபடிக்கு பல பேரை இயேசுவ மூல்யம் பண்ணவே கூடாது. அப்படின்னா மதம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். என் மதம் உயர்த்திங்கிறதுக்காக புறத்தியார் மதத்தை நான் எதுக்கு தப்பு சொல்லணும் சொல்லுங்க? என் கணவர் நல்லவராக இருக்கட்டும், என் மனைவி நல்லவளாக இருக்கட்டும், அதுக்குன்னு பக்கத்து வீட்டு கணவரை திட்டணுமன்னா? என்னுடைய ஹஸ்பண்டு நல்லவருங்கிறதுக்காக அந்த வீட்டு ஹஸ்பண்ட் கெட்டவர்னு சொல்லணுங்கிற தேவையில்லையே. வேணும்னா நம்ம ஹஸ்பண்டை கொண்டாடிப்போம், நம்ம ஒய்ஃபை கொண்டாடிப்போம், அவ்வளவுதான் வேணுமே தவிர புறத்தியார குற்றம் சொல்லக்கூடாது இல்லையோ. ஆக மதம் வேறே, மதம் வேறே. இன்னொரு தவறான பிரச்சாரம் நிலவுகிறது. மதத்தை பற்றி பேசினாலே மதம் பிடிச்சிடும், இது தப்பான பேச்சு. அது வேணும்னு மதத்தை குறை சொல்ற நோக்கம் இருக்கிறவா அப்படி சொல்றார்களே தவிர மதம் ஒரு நாளும் தவறான பிரச்சாரம் செய்யாது. வேதங்கள் எல்லாம் அந்த மாதிரி சொல்லுமா? அனைத்திலும் விட்டு கொடுக்கத்தான் சொல்லும், யாரையும் நிர்பந்தப்படுத்த சொல்லாது, யாரையும் இதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவே சொல்லாது. நீங்க சனாதன தர்மத்தில் பார்த்திருப்பீர்களே, உனக்காக சுவை இருந்தால், உனக்காக விருப்பம் இருந்தால் கோயிலுக்கு வா, வந்தால்தான் கட்டாயப்படுத்தவே மாட்டார்கள். உனக்கு விருப்பம் இருக்கிறதா வா, உனக்கு விருப்பம் இருக்கிறதா தொழு, உனக்கு விருப்பம் இருக்கிறதா பூ வாழ்ந்து கொண்டு வா, உனக்கு விருப்பம் இருந்தால் பெரியோர்களுக்கு தொண்டு புரி. இப்படித்தான் இந்த மதம் சொல்லி கொடுக்கிறதே தவிர நிர்பந்தமே கிடையாது.
கட்டாயமே படுத்த மாட்டார்கள். அது ஒரு குறைன்னு கூட இப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சனாதன தர்மத்திலேயே குறை, கட்டாய கல்வியே கிடையாது சுவாமி. பயப்படுத்தினாத்தான் மதத்துல ஒழுங்கா புரிஞ்சுப்பார்னா அவசியமே இல்லை. பிரியத்தோட தான் மதத்துக்கு வரணும், பயத்தோட வர வேண்டாம். பயத்தோட எதை செய்தாலும் நீடிக்காது, பிரியத்தோட செய்தாத்தான் நீடிக்கும். அன்பு பாசத்தினாலே, இறைவன் எனக்கு பண்ணிருக்கிற நன்மையினாலே, எனக்கு இருக்கிற ஈடுபாட்டால நான் தொண்டு புரிய வரணுமே தவிர, வரலன்னா கண்ணை குத்திடுவார்னு சொன்னால வர முடியும்? எத்தனை நாள் வருவோம்? அது நடக்காது இல்லையா? அதனால தான் மதத்தை கண்டிப்பா மதத்தோட சேர்த்து பார்க்கக்கூடாது. யாரு மதம் பிடித்தவனோ செருக்குடையவனோ அவனிடத்திலும் லக்ஷ்மி வரமாட்டாள். ரெண்டாவது. மூணாவது சொல்றார், நாஸ்திகேஷு, இறைவனே இல்லை என்று யார் கூறுகிறார்களோ அவர்களிடத்திலும் செல்வம் சேராது. நமக்கு தோணும், அப்படி என்ன எத்தனையோ பேர் செல்வந்தர்களா இருக்காள். ரெண்டு விஷயம் பார்க்கணும். அநேகமா உள்ளூர இறைவன் உண்டுன்னு ஒத்துக்கொண்டிருப்பார்கள். இல்லேன்னு மேலுப்போக்காக மேம்போக்காக சொல்லலாமே தவிர உள்ளூர உண்டு என்று ஒத்துக்கொண்டிருப்பார்கள். அதனால்தான் லக்ஷ்மி வந்திருப்பாள். அல்லது அப்படியே ஒருவேளை ஆழ்ந்து இல்லை என்று சொல்லுபவர்களா இருந்தாலும் லக்ஷ்மி வராப்பில் இருப்பாளே தவிர நிற்க மாட்டாள், விலகி போய்விடுவாள். அது ரொம்ப ஷார்ட் லிவ்டு, டெம்பரரியா தான் இருக்கும். அவள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்னால் ஆஸ்திகனாகத்தான் இருக்க வேண்டும். பிரம்மத்தை ஏற்றுக்கொண்டு கடவுள் உலகை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், வேதங்களை ஏற்றுக்கொண்டு இதிகாச புராணங்களின் வழி வாழ முற்பட்டால் அப்ப கண்டிப்பா ஆஸ்திகன். அவர்களிடத்தே பக்தர்களிடத்தே லக்ஷ்மி தவழுகிறாள். இப்ப நீங்க பார்க்கச்சே தோணும், எத்தனையோ பக்தர்கள் கிழிஞ்ச வேட்டி உடுத்தின்னு இருக்கா சுவாமி, நீர் என்னமோ புஸ்தகத்தை பார்த்து படிச்சுட்டு இருப்போம், நாங்கள்லாம் பக்தர்கள் தான். எவ்வளவு ஏழையா இருக்கோம்னால் லக்ஷ்மி ஏதோ ஒரு ரூபத்தில் வருவாள். கண்டிப்பா பக்தர்களை விட்டு கொடுக்க மாட்டாள். அது எந்த செல்வமாக வேணும்னாலும் இருக்கலாம். அவர்களுக்கு மன நிறைவு செல்வமா இருந்திருக்கலாம், அல்லது குழந்தைகள் ரொம்ப மணிமணியான குழந்தைகளா பிறந்திருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமை அவ்வளவு ஆச்சரியமா இருக்கலாம். இப்படி எப்படியும் லக்ஷ்மி ஒரு ரூபத்தில் வருவாள். அடுத்து அலசேஷு, சோம்பலா இருக்கிறவாள்கிட்ட வரமாட்டாள். ஏன்னா சோம்பலா இருக்கிறவன் என்ன பணம் இருந்தாலும் கொஞ்ச நாள் வீணாக்கிடுவோம் இல்லையோ. எப்போ உற்சாகம் இல்லை, ஊக்கம் இல்லை, சோம்பி கிடக்கிறானோ அவனுக்கு உழைப்பே இருக்காதே. உழைப்பில்லைன்னா லக்ஷ்மி நிற்காதே. என்னதான் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் உழைக்காம உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுங்க, சோம்பலா செலவழிச்சு வந்தோம்னால் ரொம்ப சீக்கிரம் பறந்தே போயிடும். அதனால சோம்பல்காரரிடத்திலே லக்ஷ்மி இருக்க மாட்டாள். இவங்கிட்ட நாம போக இவன் உழைக்கவே மாட்டான், நம்ம தங்க வச்சுக்கவே மாட்டான், நாம் அப்படியே குறைஞ்சி போயிடுவோம், வேண்டவே வேண்டாம்னா எதுக்கு இவனோட என்று லக்ஷ்மி இருக்கிறதே இல்லை. அப்புறம் நஸ்ரீஹி வசத்யதாந்தேஷு, புலனடக்கம் இல்லாதவனிடத்திலும் லக்ஷ்மி இருக்க மாட்டாள். ஏன் தெரியுமா? அவன் கண்டபடிக்கு செலவழிப்பான், அதர்ம காரியத்துக்கு செலவழிச்சிருவோம் இல்லையோ. நிறைய சொத்து இருக்கு, ஆனா புலனடக்கம் இல்லை. அப்ப கண்ட தப்பான வழியில போய் சொத்தை செலவழிச்சிருவார். அப்ப லக்ஷ்மி தேவி தவறான வழிக்கு துணை போனதாயிடும். இவர் குடிக்கிறதுக்கும் புகை பிடிக்கிறதுக்கும் லாகிரி வஸ்து உபயோகப்படுத்துறதுக்கும் கண்டவரோடைய தொடர்பு கொள்வதற்கும் இவர் பணத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அதனாலதான் சொல்லிட்டார், புலனடக்கம் இல்லாதவனிடத்தில் பணம் இருக்காது, கரைஞ்சி போடும். அநேகமா அந்த அடக்கம் இல்லையா, ராவணனுக்கே புலனடக்கம் இல்லை, பணம் போயிடுத்தேன். அதனாலதானே மொத்தத்தையுமே இழந்தார். ஆக அந்த அடக்கம் இல்லையானால் லக்ஷ்மி அவர்களிடத்தில் இருப்பதில்லை. கடைசியா உற்சாக விவர்ஜிதாக, யாரிடத்துல உற்சாகம் இல்லையோ, ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கோமா, நாம இருக்க இடம் நம்மால முன்னுக்கு வரணும், அந்த அளவுக்கு வேலையில உற்சாகம் இருக்கணும். சொணங்கி 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 பொறுமை 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 விலகுமேன்னு இருக்கக்கூடாது. ஒரு நல்ல காரியத்தை எடுத்துட்டு இருக்கோம்னா அதுல வேகம் வேணும். ஒரு நாளைக்கு எனக்கு 2 மணி நாள் வேலை செய்யறதுக்குள்ளே 4 மணி நாள் ஓய்வு எடுக்கணும் சுவாமினால் என்ன லாபம்? இது பல பேர் 30-32 வயசுக்கார பேசுறா. கொஞ்சம் வேலை செய்யறதுக்குள்ளே அதை போல டபுள் மடங்கு ஓய்வு எடுத்துக்கணும்னு சொன்னா என்ன உற்சாகம்? இதெல்லாம் சோம்பல். சோம்பலுக்கு காரணம் தமோ குணம். அவர்கள் சொல்லிக்கிறத பார்த்தா ரொம்ப சத்த குணத்தோட இருக்காப்புல இருக்கும், ஆனா உள்ளூர தமோ குணம் வளர்ந்திருக்கும். ஆக தமோ குணத்தினால் உற்சாகம் இழந்து காணப்படுவார்கள். தமோ குணத்தை ஜெயிக்கணும், உற்சாகத்தை ஜெயிக்கணும். அப்பதான் லக்ஷ்மி தேவி உரைகிறாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமோ குணத்தை ஜெயிக்கணும், உற்சாகத்தை ஜெயிக்கணும். அப்பதான் லக்ஷ்மி தேவி உரைகிறாள். ஆக ஆறார பார்த்தோம். எப்பவும் துன்ப புராணமே படிப்பவன், மதம் பிடித்தலைபவன், சோம்பல் உள்ளவன், நாத்திகன், தன் புலனடக்கம் இல்லாதவன், உற்சாகம் அற்றவன்,
இவர்கள் யாரிடத்திலையும் லக்ஷ்மி தேவி வசிக்க மாட்டாள். தெரிஞ்சுனுட்டோம். இப்போ இனிமே ஜாகிரதையா இருப்போம் இல்லையா? நம்ம இல்லத்தில் லக்ஷ்மி தேவி வாழ வேண்டுமானால் இந்த எந்த குற்றங்களும் அண்டாமல், இதெல்லாம் தீண்டாமல் ஆனந்தமா இருக்கணும். அப்படின்னா நிறவார்க்கேன்னு சொல்லிக்கணும், மதம் பிடிக்காம இருக்கணும், ஆஸ்திகனா பேசணும், சோம்பல் இல்லாத இருக்கணும், புலநடக்கத்தோட இருக்கணும், எப்பவும் உழைப்பு உற்சாகம் ஊக்கத்தோட இருக்கணும். இப்படி இருப்பவர்களிடத்தில் லக்ஷ்மி ஏதோ ரூபத்தில் வசிக்கிறாள் என்று நாம் இன்றைய தினம் பார்த்தோம்.